சில மாதங்களுக்கு பிறகு டெல்லி. மாமா, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. நகத்தை கடித்தவாறு மாயா கூற. ஒன்னும் கவலைப்படாத மாயா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு கண்டிப்பா இதுல வெற்றி கிடைக்கும். மாறன் உறுதியாக்க கூறி அவள் கரம் பற்றி கொண்டான். இது உன்னுடைய கனவு. இன்னைக்கு உனக்கான வெற்றி உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். உன்னோட உழைப்பு வீணாக போகாது. இப்போ தூங்கு, காலையில ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நல்லா தூங்கினாதான் காலையில ஸ்டேஜ்ல முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்று கூறி அவள் கூந்தலை மெதுவாக வருடி அவளை உறங்க வைத்தான். நாளை நடக்கவிருக்கும் போட்டியில் சிறந்த ஆடை வடிவமைப்பாளராக வேண்டும் என்ற அவளின் நீண்ட நாள் கனவு நலவாகுமா என்று எண்ணிக்கொண்டே உறங்கினாள் மாயா. கடந்த 3 வாரங்களாக சரியாக உண்ணாமல் போதுமான உறக்கமின்றி இரவு பகலாக வேலை செய்து அந்த போட்டிக்கான ஆடையை வடிவமைத்தாள் அவள். மாறன் அவள் அந்த போட்டியில் வெற்றி பெறுவாள் என்று உறுதியாக நம்பினான். அஜய் சிறைக்கு சென்று 3 மாதங்கள் முடிந்திருந்தது. பூங்குழலி ஒரு தாயாக அவனுக்காக வருத்தப்பட்ட போதும் அந்த தண்டனை அவனுக்கு சரியானதுதான் என்று எண்ணினார். சிறையிலிருந்து வந்த பிறகாவது திருந்தி வாழ்ந்தால் நல்லது என்று கருதினார். மயில் வாகனம் மனதில் எந்த வருத்தமும் இல்லை. அவனுக்கு தக்க தண்டனை கிடைத்ததாகவே கருதினார். மறுநாள் மாறனும் மாயாவும் விழா நடைபெறும் அரங்கை அடைந்தனர். மீனாவும் அந்த சமயம் அங்கு வந்திருந்தாள். மாயா, என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? நீ கவலையே படாத, கண்டிப்பா நீதான் வின்னர். மீனா அவள் கட்டை விரலை உயர்த்தி கூற மாயா புன்னகைத்தாள். மூவரும் அரங்கத்துக்குள் சென்றனர். அம்மா, அப்பா, அத்தை எல்லாரும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மாயா வருத்தமாக கூற. அப்படியா? மாறன் ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டான். ஆமா, அவள் அவன் முகம் பார்த்து பதிலளித்தாள். அப்போ அங்க இருக்கிறது யாருன்னு தெரியுதா பாரு. அவன் காட்டிய திசையை பார்த்தவள் விழிகள் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தன. அப்பா, அவள் ஆசையாக அவர்கள் அருகில் சென்றாள். நீங்க எல்லாரும் எப்போ வந்தீங்க? மாயா ஆர்வமாக கேட்க. மாப்பிள்ளைதான் இங்க எல்லாரையும் வர சொல்லி டிக்கெட் அனுப்பினாரு. இவ்வளவு நாள் உழைப்புக்கு பலன் கிடைக்க போகுது. அந்த சமயத்துல நாங்க 3 பேரும் உங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். உனக்கு சந்தோஷந்தானே? அவர் கேட்க. ரொம்ப ரொம்ப, அவள் ஆனந்தமாய் பதிலளித்தாள். அவர்கள் அரங்கை அடைந்து அடுத்த அரை மணி நேரத்தில் ஆடை அலங்கார அணிவகுப்புகள் நடைபெற தொடங்கின. மாயா ஆர்வத்துடனும் சிறு பதட்டத்துடனும் அவற்றை பார்த்து கொண்டிருந்தாள். வடிவமைக்கப்பட்ட உடைகளை அணிந்து பெண்கள் மேடையில் ஒவ்வொருவராக நடந்து வர மாயாவின் பதட்டம் அதிகரித்தது. அவள் மாறன் கரங்களை பற்றி இருந்தாள். நாட்டின் பல மாநிலங்களிலிருந்து பல ஆடை வடிவமைப்பாளர்கள் அதில் பங்கேற்றிருந்தனர். அதில் சிவர் அந்த துறையில் அதிக புகழ் பெற்றவர்கள். அவள் கைநடுக்கத்தை வைத்து மாயாவின் மன எண்ணங்களை மாறன் உணர்ந்து கொண்டான். மாயா, பதட்டப்படாதே. உன்னை நீ நம்பு. கடின உழைப்பு ஒருபோதும் தோல்வியடையாது. உன்னுடையது உழைப்பு மட்டுமில்ல, அது உன்னுடைய லட்சியம். ஒவ்வொரு நொடியையும் நீ கவனமா செலவு செஞ்சு இந்த நிலைக்கு வந்திருக்க. உன்னுடைய துறையை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உன்னுடைய மனசுக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ உன்னுடைய மனசு சொல்றத மட்டும் கேளு. எதை பத்தியும் யோசிக்காம ஃப்ரீயா இரு. அவன் கூற மாயாவின் இதழில் புன்னகை பூத்தது. அவளுள் ஒருவித நம்பிக்கையும் பிறந்தது. ஆர்வமாக அந்த விழாவை ரசிக்கத் தொடங்கினாள். மாயா வடிவமைத்திருந்த ஆடையை அணிந்த பெண் மேடைக்கு வர அவள் உற்சாகமானாள். மாமா, இதுதான். அம்மா, அத்தை, இதுதான் நான் வடிவமைச்ச ட்ரெஸ் என்று அனைவரிடமும் கூற அவர்களும் அதை ஆர்வமாக பார்த்தனர். மாயா, ரொம்ப அழகா இருக்குடா. இதுவரைக்கும் பார்த்ததுல இதுதான் தனித்துவமா இருக்கு. சூப்பர். வள்ளி அவளை பாராட்ட மாயா மனதார புன்னகைத்தாள். அவை அனைத்தும் நிறைவு பெற்ற பின் ஒவ்வொரு துறைக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. அனைவரும் மிகவும் ஆர்வமாக அதை பார்த்து கொண்டிருந்தனர். அடுத்து சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான விருது என்று மேடையில் அறிவிக்க அனைவரும் மேலும் ஆர்வமாக மேடையை பார்த்தனர். அதுவரை வடிவமைக்கப்பட்ட ஆடைகளின் அணிவகுப்புகள் மேலும் ஒருமுறை மேடையிலிருந்த பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்டது. அது முடிந்ததும் வெற்றியாளர் யார் என்று அறிவிக்கப்படும் என்ற அனைவரும் ஆர்வமாக அதை பார்த்து கொண்டிருந்தனர். சிறந்த வடிவமைப்பாளர் மாயா என்ற அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அறிவிக்க பார்வையாளர்களிடையே கரவோசம் எழுந்தது. மாயா கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. மீனா அவளை அணைத்து கொண்டு அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். மாறன் முகமும் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. அனைவரும் பாராட்ட மாயா மேடைக்கு சென்றாள். இங்கே இருந்த அனைத்து படைப்புகளை விடவும் உங்களது படைப்பு தனித்துவமானதாக இருக்கு. எல்லாரும் மாடர்ன் உடைகள்தான் ஃபேஷன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஃபேஷன் அதுல இல்ல, வடிவமைக்கும் முளையில இருக்குன்னு நிரூபிக்கும் விதமாக இப்படி ஒரு ஆடையை வடிவமைச்சிருக்கீங்க. பாரம்பரியம் கலந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இதை அழகா வடிவமைச்சு ஒரு சிறந்த வடிவமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மாயா. அங்கிருந்த நடுவர் அவளை பாராட்ட மாயாவின் மனதில் மடை திறந்த வெள்ளமாய் ஆனந்தம் பெருகியது. மாயாவை சில வார்த்தைகள் பேசுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ள மாயாவும் அவள் மனதிலிருந்தவற்றை பேசத் தொடங்கினாள்.
சின்ன வயசிலிருந்து என்னுடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய அனைத்து முயற்சிக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து என் மேல முழுமையான நம்பிக்கை வச்சு எனக்கு பிடிச்ச இந்த துறையை தேர்வு செஞ்சு இதை கத்துக்க முழு ஆதரவும் கொடுத்த என்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்னுடைய முதல் நன்றி. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்பா. மேடையில் நின்று அவர்களை பார்த்து கூற கஸ்தூரியின் கண்கள் கலங்கின. அடுத்து என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர், என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவர், ஒவ்வொரு முறையும் என்ன ஊக்குவித்து இந்த மேடையில என்ன நிக்க வைத்தவர் என்னுடைய கணவர். என்னுடைய ஆசை நிறைவேற அவர் பல தியாகம் செஞ்சிருக்காரு. எந்த சூழலையும் என்ன விட்டு கொடுக்காம ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு விதத்துல நான் சோர்வடையும் போதும் மிகப்பெரிய ஆதரவாக இருந்து என்னை இந்த வெற்றியை கொடுத்திருக்காரு. அவர் இல்லைனா இப்படி ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. எனக்கு எல்லா வகையிலும் துணையாக இருந்த அவருக்கு இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன். ஸ்பீக் லைக் an RJ. இந்த விருதை அவர் கையால வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அவள் கேட்டுக்கொள்ள அங்கிருந்த நடுவர்கள் அதற்கு சம்மதித்தனர். மாறன் மனம் பெருங்களிப்படைந்தது. அவன் மேடைக்கு சென்று விருதை அவள் கையில் கொடுத்தான். மாயா அதை பெற்றுக்கொண்டு அவனை அணைத்துக் கொண்டாள். இருவரும் பார்க்க மிகவும் அழகாக தெரிந்தனர். அரங்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை பாராட்டினர். அவர்கள் பெற்றோர்கள் மனம் பூரித்து போனது. வள்ளி மனதுள் கடவுளுக்கு நன்றி தெரிவித்தார். மீனா ஓடிச் சென்று மாயாவை அணைத்துக் கொண்டாள். விழா முடிந்து மாலை அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு வந்து சேர்ந்தனர். மாமா, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்று கூறி அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவன் மெதுவாக அவள் தலை கோதினான். மாயா, இது உன்னுடைய உழைப்பு. சின்ன வயசுல இருந்து இது உன்னுடைய கனவு. இதுக்காக நீ ராப்பகலா கஷ்டப்பட்டிருக்க. இது அதுக்கான வெற்றி. அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டு அவன் கூற, அதைவிட உங்க அன்பும் நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் தான் மாமா என்ன அதிகமா ஊக்குவிச்சது. நீங்க தான் என்னோட சூப்பர் பவர் என்று கூறி அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். சரி, எப்படியோ பெஸ்ட் டிசைனர் ஆகிட்டீங்க, அவார்டெல்லாம் வாங்கிட்டீங்க. இதுக்கு ட்ரீட் எல்லாம் இல்லையா? அவன் கள்ளச்சிரிப்புடன் கேட்க, என்ன வேணும்? அவள் புருவத்தை உயர்த்தி கேட்டாள். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா என்று கூறிக்கொண்டு அவள் இதழ் நோக்கி குனிந்தான். அவளும் ஆனந்தமாக அவன் கைச்சிறையில் அடைக்கலம் அடைந்தாள். தஞ்சாவூர். என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் ஜெயில்ல இருக்கிறது சரியில்ல மச்சான். அவன் செஞ்சது தப்புதான். அதுக்கு இந்த 3 மாச தண்டனை போதும். நான் வக்கீல் கிட்ட பேசினேன். அவர் எப்படியும் அஜய ஜாமீன்ல எடுத்துடலாம்னு சொன்னாரு. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு வந்தேன். ஆறுமுகம் தயக்கத்துடன் கூற, இல்ல ஆறுமுகம், எனக்கு அதுல இப்போ விருப்பமில்ல. அவன் செஞ்சது கொலை முயற்சி. அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும். வெளிய வந்தா இந்த கோபத்துல மாறனுக்கு ஏதாவது ஆபத்து வர வச்சிடுவான். மயில் வாகனம் பதிலளித்தார். இல்ல மச்சான், அப்படி எதுவும் நடக்காது. அவனை நான் என் கூட கூட்டிட்டு போறேன். கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தூரமா எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்து கம்பெனி வேலையெல்லாம் பார்க்கட்டும். அவர் மனதில் நினைத்ததை கூறினார். சொன்னா புரிஞ்சுக்கோ ஆறுமுகம், அவன் ஒரு அரக்கன். அவன் வெளியே வந்தா ரொம்ப ஆபத்து. இதுக்கு மேலேயும் அவனை வெளியே கொண்டு வரத பத்தி என்கிட்ட பேசாதே, கராராக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் மயில்வாகனம். 2 மருமகன்கள் மேலும் அதிக பாசம் கொண்டவர் ஆறுமுகம். அஜய் வேதனையாக இருந்தது. மாறனை சிறைக்கு சென்றது அவருக்கு. அவன் கொலை செய்ய நினைத்ததை எண்ணி மேலும் வேதனை அடைந்தார். அஜயை வேலூர் சிறைக்கு மாற்றியிருந்தனர். அஜய் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவன் மனம் மேலும் வன்மமாக யோசிக்கக்கூடும் என்று எண்ணி அஞ்சினார். அதனாலேயே அவனை ஜாமீன்ல எடுத்து அவருடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் மயில்வாகனம் அதற்கு சம்மதிக்காததால் எண்ணத்தை கைவிட்டு விட்டார். அந்த எண்ணத்தை, சங்கர், இப்போ எப்படி பாருக்கு? பரவாயில்லையா? மீனாட்சியின் தந்தை கைபேசியில் பேசிக் கொண்டிருக்க அவளும் வந்து அவர் அருகில் நின்றாள். அவர் பேசி முடித்துவிட்டு கைபேசியை வைத்துவிட்டார். அப்பா, அவருக்கு என்ன ஆச்சு? மீனாட்சி கேட்க, அவருக்கு 2 நாளா உடம்பு சரியில்லம்மா. இன்னைக்கு நான் தான் வற்புறுத்தி டாக்டர் கிட்ட போக சொன்னேன். மாத்திரை கொடுத்துருக்காங்களா? ஆனா இன்னும் காய்ச்சல் இருக்குன்னு சொன்னாரு. அதான் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்க சொன்னேன். வள்ளியம்மாவும் இங்க இல்ல, மாறனும் இல்ல. பாவம், அந்த தம்பிய கவனிச்சுக்க யாரும் இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் சோர்வாக கூறிவிட்டு உறங்க சென்று விட்டார். மீனாட்சியின் மனம் வேதனையடைந்தது. 2 நாள் கூட இருந்து பாத்துக்க கூட அவர் கூட யாரும் இல்லையே. சாப்பிட என்ன செஞ்சிருப்பாரு? மாத்திரை போடணும்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போடணும் என்று பலவற்றை எண்ணி அவள் மனம் வேதனையடைந்தது. இரவு படுக்கையில் படுத்தும் உறக்கம் வராமல் அவன் நினைவுகளாக இருந்தாள். இந்நேரம் உறங்கியிருப்பாரா? ஃபோன் பண்ணி கேட்கலாமா என்று எண்ணி கைபேசியை கையில் எடுத்தவள் மீண்டும் அதை எடுத்த இடத்திலே வைத்துவிட்டாள். வேண்டாம், இந்நேரம் தூங்கியிருந்தா அப்புறம் பாவம் தூக்கம் எண்ணினாள். அவனை பற்றிய கலைந்து போயிடும் என்று எண்ணினாள். அவனை பற்றிய சிந்தனைகள் அன்று அவள் தூக்கத்தை கெடுத்தது. மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்து முதல் வேலையாக சமைத்து அதை எடுத்துக்கொண்டு அவன் இல்லத்திற்கு சென்றாள். அவன் இல்லத்தை அடைந்ததும் உள்ளே செல்ல தயங்கி வாசலிலேயே நின்றுவிட்டாள். சிறிது நேரம் யோசித்து மற்ற தயக்கங்களை மனதிலிருந்து நீக்கிவிட்டு அவன் வீட்டிற்குள் நுழைந்தாள்.
அவள் சென்றபோது அவன் உறங்கிக் கொண்டு இருந்தான். கதவை கூட தாளிட்டுக் கொள்ளாமல் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காரே என்று எண்ணிக்கொண்டு உள்ளே வந்தவள் பிரிக்கப்படாமல் இருந்த மாத்திரைகளை பார்த்து இரவு அவன் எதுவும் உட்கொள்ளவில்லை என்று உணர்ந்து கொண்டாள். அவள் சமையலறைக்குள் சென்று அவள் கொண்டு வந்திருந்த காப்பியை ஒரு குடுவையில் ஊற்றி எடுத்துக் கொண்டு வந்தாள். அவனை எவ்வாறு எழுப்புவது என்று தெரியாமல் தடுமாறி நின்றாள். ஆனால் அவன் வெறும் வயிற்றில் இருக்கிறான் என்று தோன்ற மற்ற எண்ணங்களை கைவிட்டுவிட்டு அவள் கைபேசியை எடுத்தாள். அவன் என்னை தொடர்பு கொண்டாள். கைபேசி ஒலிக்கும் சத்தம் கேட்டு சங்கர் கண் விழித்தான். மீனாட்சியின் எண்ணை கண்டு அவன் முகம் மலர்ந்ததை அவள் கவனித்தாள். மீனாட்சி, சொல்லுங்க. அவன் இயல்பாக பேச, எழுந்து காப்பி குடிங்க என்று கூறி அவள் கைபேசியை வைத்துவிட்டாள். சங்கர் குழப்பமாக எழுந்து அமர்ந்தான். கட்டில் அருகிலிருந்த மேஜை மீது காப்பி வைக்கப்பட்டிருக்க அவன் முகம் ஆச்சரியத்தில் மலர்ந்தது. அவன் பல் துலக்கிவிட்டு வந்து அதை குடித்தான். அவன் குடித்துக் கொண்டிருந்தபோது மீனாட்சி அவன் எதிரில் வந்தாள். உடம்பு சரியில்லைனா சொல்ல வேண்டியதுதானே? 2 நாள் உடம்பு சரியில்லைனா சாப்பிடாம வெறும் வயிற்றோடு இருப்பாங்களா? இனிமேலும் இப்படி செய்யாதீங்க. அவள் அவன் முகம் பார்க்காமல் கூற, சரி மீனாட்சி, ரொம்ப நன்றி. அவன் மனதார கூற, நன்றியெல்லாம் ஒன்னும் வேண்டாம், இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோங்க, காய்ச்சல் குறையும் என்று கூறி கையில் வைத்திருந்த தட்டை அவனிடம் கொடுத்தாள். அவனும் மறுப்பு சொல்லாமல் அதை பெற்றுக்கொண்டான். அவன் அதை சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கொள்ளும் வரை மீனாட்சி அங்குதான் இருந்தாள். சரி, கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் மதியம் சாப்பாடு கொண்டு வரேன் என்று அவள் கூற, மீனாட்சி, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அவன் தயக்கமாக கேட்டான். எனக்கு இதுல எந்த சிரமமும் இல்ல, அவள் கராராக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட சங்கர் மனம் ஆனந்த கூத்தாடியது. இல்லம் முழுவதும் அழகிய வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சியளித்தது. அனைத்து சொந்தங்களும் அங்கு கூடியிருந்தனர். இளஞ்சிவப்பு வண்ணப்பட்டுப் புடவையில் தேவதை போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள் மீனா. அவள் முகம் மகிழ்ச்சியில் மேலும் அழகாக தெரிந்தது. மீனு, ஓ முகம் மேக்கப் போடாமலே இவ்ளோ அழகா இருக்கே, இன்னும் மேக்கப் போத்தா அவ்வளோதான், மாப்பிள்ளை இன்னைக்கே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிருவாருன்னு நினைக்கிறேன். அவள் உறவினர்கள் அவளை கேலி செய்ய அவள் முகம் சிவந்தது. எல்லாரும் சும்மா இருங்க, மீனு நிஜமாவே செம்ம அழகா இருக்க என்று கூறி அவளுக்கு திருஷ்டி பொட்டு வைத்துவிட்டாள் மாயா. அனைத்து உறவினர்களும் மீனாவின் வீட்டில் இருந்தனர். மயில் வாகனம் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ராஜாராம் இல்ல விழாவில் பங்கேற்றிருந்தார். மீனா சிவாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து அவர்கள் முடிவெடுத்திருந்தனர். அடுத்த மாதம் அவர்கள் திருமணத்தையும் திட்டமிட்டிருந்தனர். மீனா மாயா இருவரும் மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைந்திருந்தனர். அவங்க சொன்னது சரிதான் மீனு, சிவா உன்னை பார்த்தா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்டாலும் கேட்பாரு. மாயா அவள் காதருகில் ரகசியமாக சொல்ல, சும்மா இரு மாயா. மீனா அவளை செல்லமாக கடிந்து கொண்டாள். அலங்காரமெல்லாம் முடிஞ்சதா? மாப்பிள வந்துட்டாரு, கொஞ்ச நேரத்துல பொண்ண அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. படபடப்பாக பேசிக்கொண்டு கஸ்தூரி உள்ளே வந்தார். எல்லா ரெடி, பாருங்க உங்க பொண்ண என்று கூறி மாயா மீனாவை காட்ட அவர் அவளை ஆசையாக அணைத்து கொண்டார். என் கண்ணை பற்றும் போல இருக்கு என்று கூறி அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தார். அவளுக்கு நெட்டி முறித்துவிட்டு சிறிது நேரம் கழித்து அவளை கீழே அழைத்து வர மாயாவிடம் சொல்லிவிட்டு கீழே சென்றார். கீழே அனைத்தும் தயாராக இருக்க மாயா மீனாவை அழைத்து கொண்டு கீழே வந்தாள். அழகு பதுமையாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மீனாவை பார்த்த சிவாவின் விழிகள் விரிந்தன. கண்ணிமைக்காமல் அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். மீனா கீழே வந்து அவர்கள் பார்வை சந்தித்துக் கொண்ட வேளையில் அவள் முகம் சிவந்தது. மீனாவை சிவா அருகில் அமர வைத்தாள் மாயா. அவர்கள் ஜோடி பொருத்தம் மிகவும் அழகாக இருந்தது. பெரியவர்கள் முன்னிலையில் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. சிவா அவளின் கரத்தை பற்றி அவன் அவளுக்காக ஆசையாக வாங்கி வைத்திருந்த மோதிரத்தை அவள் விரலில் போட்டுவிட்டான். நிச்சயதார்த்தம் என்பது பாதி திருமணத்திற்கு நிகர். எனவே மீனா சிவாவின் மனங்கள் தங்கள் காதலில் வெற்றி பெற்றதை எண்ணி எல்லையற்ற ஆனந்தம் கொண்டிருந்தது. அந்த மகிழ்ச்சி அவர்கள் வாழ்வில் எப்பொழுதும் நிலைத்திருக்க அனைவரும் அவர்களை ஆசிர்வதித்தனர். கல்யாணத்தை இன்னும் நல்லா சிறப்பா செய்யணும் மச்சான். மயில் வாகனம் முகம் முழுவதும் புன்னகையுடன் ராஜாராமிடம் கூற, அப்படியே செஞ்சிடலாம். அவரும் ஒப்புக்கொண்டார். மாறனின் மன்னிப்பை பெற்ற மறுநாளே ராஜாராமிடமும் மன்னிப்பு கேட்டார் மயில் வாகனம். அஜய் மீது அளவு கடந்த கோபம் இருந்தபோதும் ராஜாராம் அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் மயில் வாகனத்தை மனதார மன்னித்தார். மாறனின் தந்தைக்கு ஆதரவு கொடுத்ததற்காக ராஜாராம் மீது அவர் கோபமாக இருந்தார். இப்பொழுது அதையெல்லாம் எண்ணி வருந்தினார். செய்த தவறை உணர்ந்து திருந்தியவரை மீண்டும் தண்டிக்க மனமில்லாமல் ராஜாராம் அவரை அப்பொழுதே நடந்தவற்றையெல்லாம் மறந்து அவரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர்கள் அனைவரும் அஜய் வெளியில் வருவதை பற்றி ஒரு கணமும் யோசிக்கவில்லை. அவன் வெளியில் வந்தால் மேலும் சில ஆபத்துக்களை சந்திக்க நேரும் என்று அவர்களுக்கு தோன்றியது. பூங்குழலி ஆரம்பத்தில் அவனுக்காக வருந்திய பொழுதும் அவருக்கும் அஜய் சிறையில் இருப்பதுதான் நல்லது என தோன்றியது.
அவன் சில வருடங்கள் கழித்து வெளியில் வரும்பொழுது அவன் மனம் திருந்தி நல்லவனாக வெளியில் வர வேண்டுமென்று அன்றாடம் கடவுளை வேண்டிக் கொண்டார். நிச்சயதார்த்த சடங்குகள் எல்லாம் முடிந்து மாலையில் சிவா அவன் இல்லம் திரும்பியிருந்தான். இருப்பினும் அவன் நினைவுகள் அவளை சுற்றியே இருந்தது. மீனா வெகு நாட்களுக்குப் பிறகு சந்தித்த அவள் உறவினர்களோடு மகிழ்ச்சியாக அவள் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தாள். சிறியவர்கள் அனைவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து மீனாவை வம்பிழுத்துக் கொண்டிருந்தனர். மீனா அவர்களுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தாள். அந்த சமயம் அவள் கைபேசி ஒளிர அதை எடுத்து பார்த்தவள் முகம் மலர்ந்தது. என்ன சின்ன மேடம், முகத்துல ஒரே பிரகாசம், போன்ல யாரு? வினிதா கேட்க, வேற யாரு, மாமாதான். அதான் அக்கா முகம் இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இன்னொரு தங்கை பதில் கூற மீனா அவர்களை பார்த்து புன்னகைத்தாள். சரி, நீங்க பேசுங்க என்று கூறி சிறுவர்களை அழைத்துக்கொண்டு வினிதா அங்கிருந்து சென்றுவிட மீனா கைபேசியை எடுத்து பேசினாள். என்ன மேடம், போன் எடுக்க இவ்ளோ நேரம், ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? சிவா கேட்க, ஆமா, பின்ன கல்யாண பொண்ணு பிஸியாதானே இருப்பாங்க. மீனா கண்கள் பளிச்சிட பதிலளித்தாள். ஆஹா, சரி சரி, அப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஃபோன் பண்ணுங்க, அவன் கூற. இல்லல்ல, இப்போ பிஸி இல்ல, மீனா சமாளித்தாள். அழகி, அவன் ஒற்றை வார்த்தையில் அவள் மனம் படபடத்தது. இன்னிக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருந்த, அப்படியே தேவதை மாதிரி. அவன் வார்த்தைகளால் அவள் முகம் சிவந்தது. நீங்களும் தான் சூப்பரா இருந்தீங்க, ஒரு இளவரசன் மாதிரி. குதிரை மட்டும்தான் மிஸ்ஸிங், அவள் குறுநகையுடன் கூறினாள். அதுக்கென்ன, நம்ம கல்யாண ஊர்வலம் குதிரையிலேயே வச்சுக்கிட்டா போச்சு, அவன் கூற அவள் புன்னகைத்தாள். அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் மீனா. என்னவளா, என்னருகில் நீ இருக்க போற தருணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், அவன் ஆசையாக கூற அவளுக்கும் அதே போலதான் இருந்தது. இருவரும் வெகு நேரம் பேசிவிட்டு கைபேசியை வைத்தனர். மறுநாள் கல்யாணத்திற்கான உடைகளை வாங்க செல்வதாக அவர்கள் அனைவரும் முடிவெடுத்திருந்தனர். என்னோட பாட்டி வீடு மதுரையில இருக்கு, கொஞ்ச நாள் அங்க போ. தங்கிக்கோடா, ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு ஜாமீன் வாங்கி வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஒரு 6 மாசம் யார் கண்ணுலையும் பட வேண்டாம். உன்னோட அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவ்ளோதான். அஜயின் நண்பன் பிரகாஷ் அவனிடம் கூற கண்களில் நெருப்பு பொங்க அமர்ந்திருந்தான் அஜய். உன் அப்பா ரொம்ப கோபமா இருக்காரு உன் மேல. நல்ல வேலையா உன்னை வேலூர் ஜெயிலுக்கு மாத்தினாங்க. இல்லாம இருந்திருந்தா ஜாமீன் வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ உன் குடும்பம் முழுசும் பெங்களூர்ல இருக்காங்க. எல்லாரும் மீனா கல்யாண வேலையில மும்மரமா இருக்கறதால நான் உன்னை உங்களுக்கு தெரியாம வெளியே எடுத்தேன். இல்லேனா அது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும், பிரகாஷ் கூற இம்முறையும் அஜய் பதில் பேசவில்லை. டேய், ஏதாவது பேசு, அவன் தோள்களை பற்றி குலுக்க. நான் வெளியே வந்தது அவங்களுக்கு பயந்து பதுங்கி வாழ்றதுக்குன்னு நினைச்சியா? வெளியே வந்த காரணம் வேற. நான் வெளியே வந்தது மறுபடியும் நிரந்தரமா ஜெயிலுக்கு போகதான். நீ பத்திரமா இரு, அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே என்ன ஜெயிலுக்கு அனுப்பி நான் என்ன பெத்தவன். இப்போ செய்யாத தப்ப செஞ்சு முடிச்சிட்டு நிரந்தரமா ஜெயில்ல இருக்க கூட எனக்கு சந்தோஷந்தான், அவன் கோபமாக கூறிவிட்டு அவன் பதில் எதுவும் சொல்லுவதற்கு முன் அங்கிருந்து சென்று விட்டான். இப்போ என்ன செய்ய போறான்னு தெரியலையே, அவன் சென்ற திசையை பார்த்து கூறினான் பிரகாஷ். மறுநாள் மீனா குடும்பத்தினர் அனைவரும் கிளம்பி அருகிலிருந்த ஒரு பெரிய அங்காடிக்கு சென்றனர். சிறிது நேரத்தில் சிவாவும் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள அந்த இடம் கலகலப்பாக இருந்தது. மீனா நிறைய புடவைகள் அவள் முன் குவித்து வைத்திருக்க எதை எடுப்பது என்று தெரியாமல் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். சிவா அவளுடன் சென்று அமர அவள் புடவைகளை காண்பித்து தனக்கு உதவுமாறு கேட்டாள். சிவா அவளுக்காக அனைத்து புடவைகளையும் தேர்ந்தெடுத்தான். மீனாவுக்கு அவை அனைத்தும் மிகவும் பிடித்திருந்தன. அதேபோல் மீனா அவனுக்காக உடைகளை தேர்வு செய்தாள். மீனாட்சி, நீயும் எங்க வீட்டு பொண்ணுதாமா, அதனால எந்தவித தயக்கமும் இல்லாம உனக்கு பிடிச்ச உடைய நீ எடுத்துக்கோ, வள்ளி பாசமாக கூற மீனாட்சியின் கண்கள் கலங்கின. எந்த ஒரு தாயும் தன் மகனை அவமதித்து திருமணச்சன்று வீட்டை விட்டு சென்ற பெண்ணை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வள்ளி நடந்தவற்றை கேள்விப்பட்ட பின் மீனாட்சியை தன் மகளாகவே நினைக்கத் தொடங்கியிருந்தார். இப்படி ஒரு நிலை அந்த பெண்ணுக்கு வந்ததை எண்ணி மனவேதனை அடைந்தார். மாறன் சங்கர் மீனாட்சியை விரும்புவதை அவரிடம் சொல்ல அவர் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டார். மீனா நிச்சயதார்த்தத்திற்கு சங்கர் மீனாட்சி இருவரையும் அழைத்திருந்தார். அவர்களும் அவர் சொல்லை தட்டாமல் அங்கே வந்திருந்தனர். அவர்களது அளவு கடந்த பாசம் மீனாட்சி மனதை மிகவும் நெகிழ செய்தது. சங்கர் மீனாட்சிக்காக ஒரு புடவையை எடுத்து வைத்திருந்தான். அதை அவளிடம் கொடுத்து அவன் மனதை இருப்பத அவளிடம் கூற வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தான். அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லாததும் அவளின் விருப்பம் என்று அவள் மனதில் தீர்மானித்துக் கொண்டு அவளை தேடி சென்றான். மீனாட்சி அங்கிருந்த குழந்தை ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு அதற்கு வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தாள். அவள் முகமும் ஒரு குழந்தை போல் அழகாக தெரிந்தது அவனுக்கு. வெகு நாட்களுக்குப் பிறகு அவள் முகத்திலிருந்த சோகம், கவலை என அனைத்தையும் மறந்து அவள் முகம் மகிழ்ச்சியாக இருப்பதை சங்கர் உணர்ந்தான். தான் தன் மனதில் இருக்கும் காதலை அவளிடம் வெளிப்படுத்தினால் ஒருவேளை அந்த புன்னகை மறைந்து மீண்டும் வேதனை வந்துவிடுமோ என்ற எண்ணம் அவனை தடுத்த பொழுதும்
அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அவளுக்கு புடவையை கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு அவளிடம் சென்றான். அவன் வந்து நின்றதை உணர்ந்தவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். அவள் முகத்தில் புன்னகை படர்ந்தது. மீனாட்சி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் கூற அவள் சம்மதித்து அவள் கையிலிருந்த குழந்தையை அதன் தாயிடம் கொடுத்துவிட்டு அவனுடன் சென்றாள். இந்த புடவைய நான் உனக்காக தான் வாங்கினேன் என்று அவன் ஆரம்பிக்க அவன் வேறு என்ன சொல்லக்கூடும் என்று ஓரளவு யோகித்திருந்தாள் மீனாட்சி. அவன் காதலை பற்றி மாயா மாறன் கூறிய நாளிலிருந்து அவனை கவனித்துக் கொண்டு வந்திருந்தாள். அவன் அவள் மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பு அவள் மனதிலிருந்த அனைத்து தயக்கத்தையும் போக்கியிருந்தது. அவன் காதலை சொல்லும் நாளை எதிர்பார்த்துதான் அவளும் காத்திருந்தாள். மீனாட்சி, ரொம்ப நாளாக உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு என்னோட மனசுக்குள்ள வச்சிருக்க ஒரு விஷயத்த இப்போ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதை இப்போவே உன்கிட்ட சொல்லணும்னு எனக்குள்ள என்னவோ சொல்லிடலாம்னு வந்தேன். ஒரு வேகம், அதான் இப்போவே அத. இப்போ நான் சொல்ல போறது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுவரைக்கும் நான் என் வாயால அதை உன்கிட்ட சொல்லல. நான் சொல்றதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன்னுடைய விருப்பம். உன்னை நான் எந்த ஒரு சூழலையும் வற்புறுத்த மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீனாட்சி. எந்த நிமிஷம் உன் மேல காதல் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இருந்து காதல் வந்த நொடியில உன்னை என் உயிருக்கும் அதிகமா மாதிரி ஒரு பொண்ணை என்னுடைய வாழ்க்கை துணையா வாழ்க்கை முழுவதும் என்னோட பயணம் செஞ்சா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குன்னு தோணுச்சு. இத பலமுறை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் உன்கிட்ட அதை காதலிச்சிட்டு இருக்கேன். உன்னை நான் சொன்னதில்ல. அதுக்கு காரணம் எனக்கு என்னுடைய சந்தோஷத்தை விட உன்னுடைய நிம்மதி முக்கியமா பட்டுச்சு. நான் என் மனசுல இருக்கிறத சொல்லி நிம்மதியா போயிட்டு உன் வாழ்க்கையில அந்த நிம்மதியை கெடுக்க கூடாதுன்னு தான். இனிமேலும் என் மனசுல இருக்க காதலை மறைச்சு வைக்க முடியும்னு எனக்கு தோணல மீனாட்சி. அதான் இப்போ சொல்லிட்டேன். இந்த புடவைய உனக்காக வாங்கினேன். இதை நீ எத்துக்கிட்டு சிவா மீனா கல்யாண நாள் அப்போ இந்த புடவைய கட்டிக்கிட்டா அதை உன்னுடைய சம்மதமா எடுத்துக்கிறேன். இல்லைனா உன் சம்மதம் கிடைக்கிற வரை நான் காத்திருப்பேன். அது இந்த ஆயுள் முழுவதுமா இருந்தாலும் பரவாயில்ல. அவன் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு அவள் கையில் புடவையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். மீனாட்சி மனதில் மகிழ்ச்சி பெருகியது. அவள நாட்களாக அவள் செவிகள் வார்த்தைகளை அன்று அவன் வாயால் கேட்டு மனமகிழ்ச்சி கொண்டிருந்தாள். அவன் வாங்கிக் கொடுத்த புடவையை ஆசையாக தொட்டு பார்த்து அவளோட கேட்க எதிர்பார்த்து காத்திருந்த அணைத்து கொண்டாள். என்னடா, உன்னுடைய முகத்துல ஏதோ தேஜஸ் தெரியுது. வீட்டுக்கு திரும்பும் வழியில் மாறன் சந்தேகமாக சங்கரை கேட்க, ஒன்னும் இல்லையே, சங்கர் சமாளித்தான். என்கிட்டயே எதையோ மறைக்கிற. சரி, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன் என்று கூறி அவன் முகத்தை பார்த்தான். சங்கர் வெறுமனே புன்னகைத்தான். மீனா சிவா திருமணத்திற்கு 2 வாரங்கள் இருந்த நிலையில் அவர்கள் நண்பர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்க இருவரும் ஒன்றாக செல்ல வேண்டும் என்று அவள் பெற்றோரிடம் சம்மதம் பெற்று அவனுடன் சென்றிருந்தாள் மீனா. உங்க கூட பைக்ல இப்படியே போயிட்டே இருக்கணும்னு தோணுது. அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டு அவள் கூற அவன் புன்னகைத்தான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போறோன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு இங்க வந்திருக்கோம்? நகைக்கடைக்குள் அழைத்து சென்றவனை அவள் கேட்க, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அவன் கண்கள் பளிச்சிட பதிலளித்தான். ஏற்கனவே நிறைய நகை வாங்கியாச்சு, இப்போ எதுக்கு மறுபடியும்? அவள் கேட்க, ஹே, அதெல்லாம் உன்னோட அப்பா உனக்கு வாங்கினது. நான் உனக்கு ஏதாவது தரணும்னு எப்பவோ முடிவு பண்ணி ஆர்டர் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதனால நீ எதுவும் பேசாம என் கூட வா என்று கூறி அவளை உள்ளே அழைத்து சென்றான். அவன் ஆர்டர் கொடுத்திருந்த பரிசை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தனர். அவன் புன்னகையுடன் அதை பெற்றுக்கொண்டான். என் தேவதைக்கே ஒரு சின்ன கிஃப்ட் என்று கூறி அவளிடம் அந்த பரிசை கொடுத்தான். அவள் மறுப்பு எதுவும் சொல்லாமல் புன்னகையுடன் அதை பெற்றுக்கொண்டாள். அதை ஆர்வமாக பிடித்து பார்த்தாள். அழகா இருக்கு. அவன் கொடுத்திருந்த கொலுசினை பார்த்து அவள் கண்கள் மின்னின. உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் நானே இதை டிசைன் பண்ணி அதே மாதிரி செய்ய சொன்னேன். அவன் மகிழ்ச்சியாக கூற அவள் மனம் நிறைந்தது. அதை ஆசையாக தொட்டு பார்த்தாள். இருவரும் வேறு சில பொருட்களும் வாங்கிவிட்டு கடையிலிருந்து வெளியே வந்தனர். நேரமாச்சுடா, இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாமா? அவன் கேட்க, சிவா, இப்போவே ரொம்ப நேரமாச்சு. எப்போ சாப்பிட்டுட்டு எப்போ போய் இன்விடேஷன் கொடுக்கறது? அவள் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கேட்டாள். அதுக்காக சாப்பிடாம போறதா? உன் முகம் பாரு, இப்போவே வாடி போயிருக்கு. நேரமானா பரவாயில்ல, நான் மாமா அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத, வா என்று கூறி அவளை அருகிலிருந்த உணவகத்திற்கு அழைத்து சென்று சாப்பிட வைத்தான். எனக்கு பூ வேணும். வெளியிலிருந்த பூக்கடையை பார்த்து அவள் கேட்க அவனால் அதை மறுக்க முடியவில்லை. சரி, இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று கூறி வெளியில் சென்றான். அவன் செயல்கள் அனைத்தும் பார்த்து அவன் மீது மேலும் மேலும் காதல் கொண்டாள். அவனையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது தூரம் சென்று மலரை வாங்கிக் கொண்டிருந்தான். அந்த சமயம் அவள் கைபேசி ஒளிர மீனா அதை எடுத்து பேசிக் கொண்டிருந்தாள். பேசி முடித்துவிட்டு திரும்பி பார்த்தபோது சிவாவை அங்கு காணவில்லை. அவள் குழப்பமாக அவனை கண்களால் தேடினாள்.
மேடம், உங்களுடைய உறவினர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உங்கள வர சொன்னாரு. அந்த கடையில் வேலை செய்யும் ஒருவன் வந்து மீனாவிடம் கூற அவள் குழப்பமாக வெளியில் பார்த்தாள். சிவா அவள் கண்களில் தென்படவில்லை. எனவே அது சிவாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி வெளியில் வந்தாள். அவள் அருகில் தேடி பார்த்தபோது சிவா அங்கு இல்லை. மீனா அவனை தேடிக்கொண்டு சிறிது தூரம் நடந்தாள். மீனா! ஒரு பரிச்சயமான குரல் கேட்டு திரும்பியவள் அவனை அங்கு கண்டு திகைத்து போய் நின்றாள். இவன் எப்போ ஜெயிலிலிருந்து வெளியே வந்தான்? இங்க எதுக்கு வந்திருப்பான்? என்கிட்ட எதுக்கு பேசுறான்? என்று பல கேள்விகள் அவளுள் எழுந்து பயம் மனதில் தோன்றிய பொழுதும், பெங்களூர் போன்ற ஒரு பெரிய நகரில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் இவ்விடத்தில் அவனால் எதுவும் செய்ய முடியாது என்று எண்ணி அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். உன்கிட்ட பேச எனக்கு அவசியமில்ல. எப்படியும் கொஞ்ச நாள் தான் வெளியே இருக்க போற. அந்த கொஞ்ச நாள்ல ஏதாவது உருப்படியா செய் என்று எரிச்சலாக கூறிவிட்டு அவ்விடத்திலிருந்து நகர நினைத்தாள். ரொம்ப சரி மீனா, அதுக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன், உனக்காக. அவன் மர்மமாக பேச மீனா அவன் வார்த்தைகளுக்கு செவிசாக்காமல் அங்கிருந்து நகர்ந்தாள். அங்கேயே நில்லு, நான் சொல்றத ஒரு முறை கேளு அவன் கூற, நீ பேசுறத கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அவள் கோபமாக கூறிவிட்டு வேகமாக நடந்தாள். அவன் வேகமாக 2 அடி எடுத்து வைத்து அவள் முன் வந்து நின்றான். என்ன நடுரோட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? இப்போ சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? அவள் மேலும் கோபமாக பேசினாள். ரொம்ப சரியா சொன்னா. இப்போ நீ சத்தம் போடதான் போற. இங்க ஒரு கூட்டம் கூட தான் போகுது. அக்காவும் தங்கையும் பேரழகிகளாச்சே. இந்த அழகான முகம் இருக்கிற ஆபத்துல தானே நீ என்ன நிராகரிச்ச? உன்னோட அக்காவும் அபயதான் செஞ்சா. இதுக்கப்புறம் உன்னை எவன் கல்யாணம் செஞ்சுக்க முன்வர போறான்னு நானும் பாக்குறேன். உன்னை பார்த்து பார்த்து மொத்த குடும்பமும் வேதனையிலே ஒவ்வொரு நாளும் வாடணும். உன் அக்கா, மாமா, அப்பா, அம்மா யாரும் நிம்மதியா இனி தூங்கக்கூடாது. நான் உள்ள இருந்து கஷ்டப்படுறத விட 100 மடங்கு அதிக கஷ்டத்தை அவங்க படணும். அப்போதான் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியும். இதுக்கு மேல உன்னோட ஆணவம் அழிஞ்சிரும். அவன் அரக்கன் போல் சிரித்தான். என்ன செய்ய போகிறான் என்று தெரியாமல் மீனா அவனுக்கு எதிரில் நின்றிருந்தாள். அவளுடிருந்த அச்சம் பல மடங்கு அதிகரித்தது. அவள் கண்கள் சிவாவை தேடினா. ஆனால் சிவாவை அங்கு காணாமல் அவனுக்கு ஏதேனும் நேர்ந்திருக்குமோ என்று அவள் மனம் பதறியது. மாமா, அத்தை! ராஜாராம் கஸ்தூரியை பார்த்த சிவா அவர்களிடம் சென்றான். என்னப்பா, அழுபிதலெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சா? ராஜாராம் புன்னகையுடன் வினவ. இன்னும் இல்ல மாமா, இங்க சாப்பிட வந்தோம். மீனா உள்ளதான் இருக்கா. நான் இங்க இளநீர் வாங்க வந்தேன் என்று கூறி அவன் சமாளிக்க, ஓ, இப்போ இளநீர் வாழை இலையில கட்டித்தராங்களா? பரவாயில்லையே. கஸ்தூரி அவன் கையில் மறைத்து வைத்திருந்த மலரை கவனித்துவிட்டு அவனை கேள்வி கேட்க சிவா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தான். ராஜாராம், கஸ்தூரி இருவரும் அவன் முகத்தை பார்த்து புன்னகைத்தனர். இதையெல்லாம் நாங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டப்படாதீங்க மாப்பிள, கஸ்தூரி கூறி நகைத்தார். சிவாவும் நகைத்து விட்டான். இவ்வாறு எளிதில் பழகக்கூடிய மாமனார் மாமியார் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சியடைந்தான். ஹலோ பெரியப்பா, மாறன் புன்னகையுடன் பேச ஆரம்பித்தான். ஆனால் அடுத்த நொடியே அவன் முகம் மாறியது. என்ன சொல்றீங்க? எப்போ? அவன் பதட்டமாக கேட்க மாயா அவன் அருகில் வந்து நின்றாள். அது எப்படி இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சு? அவன் கேட்க அவர் ஏதோ பதில் அளித்ததும், சரி, நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்று கூறி கைபேசியை வைத்துவிட்டான். என்னாச்சு மாமா? மாயா பதட்டமாக அவன் அருகில் வந்தாள். அந்த அஜய் ஜாமீன்ல வெளியே வந்துட்டானாம். மாறன் கூற மாயா அதிர்ந்து போனாள். என்ன மாமா சொல்றீங்க? அவன் எப்படி? யார் அவனை ஜாமீன்ல எடுத்தது? அவள் புரியாமல் வினவ. அவனோட ஃப்ரெண்ட் யாரோ அவனை ஜாமீன்ல எடுத்திருக்காங்க. அதுவும் அவன் வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சான். இப்போதான் பெரியப்பாவுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. மாறன் கூறியதை கேட்டு மாயாவுக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ இவ்வளவு நாள் என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பான் மாமா? கண்டிப்பா நம்ம எல்லார் மேலேயும் கோபமா இருப்பான். பழிவாங்கும் எண்ணத்துல சொந்த தங்கச்சியவே பணயமா வச்சவன் வேற என்ன செய்ய துணிய மாட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. உங்களை ஏதாவது செஞ்சிட்டா நான் என்ன செய்வேன்? அவள் கண்ணீர் பெருகியது. ஐயோ மாயா, எனக்கு எதுவும் நடக்காது. என்னை ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க மாட்டான். அவன் கண்டிப்பா வேற ஏதோ செய்ய திட்டம் போட்டிருக்கான்னு தோணுது. நம்ம குடும்பத்துல எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் ஒத்துழைச்சுதான் அவன் ஜெயிலுக்கு போனான். அதுவே அவன் மனசுல ரணமா இருக்கும். கோபத்துல என்ன முட்டாள்தனம் செய்ய போறான்னு தெரியல. மாறன் கவலையாக கூறினான். ஆமா மாமா, இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. மீனா வேற வெளியே போயிருக்கா. அம்மாவும் அப்பாவும் பத்திரிகை வைக்க போயிருக்காங்க. நீங்க ஃபோன் பண்ணி அவங்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுங்க. மாயா கூற மாறனுக்கும் அது சரி என்று தோன்றியது. மீனாவை அழைத்தான். ஆனால் அவள் எடுக்கவில்லை. சிவா அவளுடன் இருப்பதை உணர்ந்து அவனை அழைத்தான். சிவா கைபேசியை எடுத்தான். ஹலோ சிவா,
எங்க இருக்கீங்க? மாறன் கேட்க சிவா அவர்கள் இருவரும் உணவருந்து வந்ததாக கூறினான். மாறன் நடந்தவற்றை கூற சிவாவுக்கும் அது அதிர்ச்சியாக இருந்தது. மீனாவை பாத்துக்கோங்க. மாறன் கூற, அவ ஹோட்டல் உள்ளதா இருக்கா அண்ணா? நான் வெளியே அவளுக்கு பூ வாங்க வந்தேன். அதே சமயம் அத்தையும் மாமாவும் இங்க இருந்தாங்க. இப்போ அவங்க கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க 4 பேரும் ஜாக்கிரதையா வீட்டுக்கு வந்துடுறோம். சிவா அவனிடம் உறுதியளித்தான். அனைவரும் ஒரிடத்தில் இருப்பதை நினைத்து மாறன் சற்று நிம்மதியடைந்தான். ஆனால் நடக்கவிருக்கும் விபரீதத்தை அவன் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. சிவா ராஜாராம் கஸ்தூரியிடம் நடந்தவற்றை கூறி அவர்களை அவனோடு அழைத்துக்கொண்டு அந்த ஹோட்டல் நோக்கி சென்றான். நல்ல வேளை எதுவும் விபரீதம் நடக்கும் முன்னாடி நமக்கு இது தெரிய வந்துச்சு என்று அவர்கள் எண்ணினர். மூவரும் உணவகத்துக்குள் சென்றனர். ஆனால் மீனா அங்கு இல்லாததைக் கண்டு அதிர்ந்து போய் நின்றார்கள். இங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க, நீங்க பாத்தீங்களா என்று பக்கத்து மேஜையிலிருந்தவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் யாரும் கவனிக்கவில்லை என்று பதிலளிக்க அவனுக்கு பதட்டமாக இருந்தது. என் பொண்ணு எங்க? கஸ்தூரி பதட்டமானார். மாமா, அத்தை, நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. மீனா ஒருவேளை பாத்ரூம்ல இருக்கலாம். அத்தை, நீங்க போய் பாத்துட்டு வாங்க அவன் கூற, மீனா அங்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் உள்ளே சென்றார். சிவா மனமும் அதையே வேண்டிக் கொண்டது. சிறிது நேரத்தில் அவர் வெளியில் வர அவர் முகத்தில் அச்சம் பரவியிருந்தது. என்னாச்சு அத்தை? சிவா கேட்க, அவ அங்கேயும் இல்ல மாப்ள, அவர் கண்ணீருடன் பதிலளித்தார். கஸ்தூரி, பதட்டப்படாதே, அவ இங்கதான் இருப்பா, வெளியே போயிருப்பா. அவ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, யாரும் அவளை பட்ட பகல்ல கடத்திட்டு போக போறதும் இல்ல. ராஜாராம் அவரை சமாதானம் செய்தார். இருப்பினும் தாய் மனம் பதறியது. அந்த வஞ்சகன் எந்த எல்லைக்கும் போகக்கூடும் என்று ராஜாராமும் உணர்ந்திருந்தார். மீனாவை சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து உணவகத்தை விட்டு வெளியே வந்தார். அவர்கள் மூவரும் மீனாவை என்று மனதில் எண்ணிக்கொண்டு நாலாபுரமும் பார்வையால் தேடிக் கொண்டிருக்க, சிவாவின் கண்கள் சிறிது தொலைவில் நின்று கொண்டிருந்த அவளை கண்டு கொண்டன. அவளை கண்டவுடன்தான் போன உயிர் மீண்டும் வந்ததை போல் உணர்ந்தான். மனம் மகிழ்ந்தான். ஆனால் அவளின் வெளிரிய முகத்தை பார்த்து அவன் மகிழ்ச்சி மறைந்தது. என்னாச்சு அவளுக்கு? யார் கூட பேசிட்டு இருக்கா என்று எண்ணி அவளிருந்த திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இதுக்கு மேல உன்னுடைய ஆணவம் அழிஞ்சிரும். உன்னுடைய முகத்தை இனி நீ யாருக்கும் காட்ட முடியாது. உன்னை பார்த்து பார்த்து வேதனையில ஒவ்வொரு நாளும் உன் குடும்பம் நொந்த போகும். நான் இவ்ளோ நாள் பட்ட அவமானத்துக்கு பழி தீர்த்துக்க, அமைதி இல்லாம இருக்க என் மனசு சாந்தமாக, இதுதான் ஒரே தீர்வு. அந்த மாறனை கொலை செஞ்சிருந்தா ஒரே நாள் வேதனையில செத்திருப்பான். இனி நீ இந்த உலகத்துல வாழற ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் நரகம்தான் என்று கூடிக்கொண்டு அவன் மறைத்து வைத்திருந்த ஒரு குப்பியை வெளியே எடுத்தான். மீனாவுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவன் செய்யப்போகும் காரியத்தை அவள் புரிந்து கொண்டாள். அன்று டெல்லியில் அவள் கண்ணெதிரில் நடந்த சம்பவம் தனக்கு நடக்கப் போவதை அவள் மனம் உணர்த்தியது. அவள் பணிபுரிந்து கொண்டிருந்த கண்ணெதிரில் 1000 மக்கள் நடமாடிக் கொண்டிருந்த சாலையில்தான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அதை பார்த்தபோது ஒரு நாள் அவள் பார்த்த அவள் நெஞ்சம் பதைபதைத்து போயிருந்தது. எந்த பெண்ணுக்கும் இனி அவ்வாறு ஒரு நிலை வரக்கூடாது என்று அவள் அன்று வேண்டிக் கொண்டாள். ஆனால் இன்று அதே சூழல் அவள் வாழ்விலும் உருவாகியிருந்தது. கண் இமைக்கும் நொடியில் அனைத்தும் நடந்துவிட இடத்தில் அந்த மக்கள் கூட்டம் கூடியது. மீனா என்று அலறிக்கொண்டு சிவா அந்த இடத்திற்கு வந்தான்.